அதிமுக சைட்லேனாலும் அந்த இடத்துல தாவேக்கா வந்து உட்காந்துரும் போல இருக்கு. பாஜக வரதுக்கான வாய்ப்பே இல்லை. அது அவங்களுக்கு ஒரு இடியா இருக்கு. என்னடா அது, நம்ம அந்த இடத்த பிடிக்கலாம் பார்த்தா அந்த இடத்துல தாவேக்கா வந்துடும் போல இருக்கு. அதனால தாவேக்காவை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் தாவேக்காவை கூப்பிட்டு கூட்டணி வச்சு திமுகவை தோக்கடிக்கலாமான எண்ணம் இருக்கு. ஒன்று தாவேக்காவை கண்ட்ரோல் பண்ணணும், அதை அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து அடக்கணும், அதுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும். அது சிபிஐ மூலமாக கொடுக்க போகிறாங்களா இல்லைன்றதை பொறுத்து வந்து பார்க்கணும். இன்கம் டேக்ஸ் அதெல்லாம் இருக்குது. இல்லை தாவேக்காவை அதன் மூலமாக மிரட்டி தாவேக்காவை கூட்டணி கொண்டு வந்து வச்சு கொஞ்சம் அதிக இடங்கள் வாங்கி ஆட்சியை பிடிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கணும். இது ரெண்டு விஷயத்தில் எது பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட்டாக அவங்களுக்கு 29 தான் முக்கியமான இது. ஸோ இந்த வாட்டி வந்து அதிமுக போகிற மாதிரி இருந்து போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் சில பேர் நினைக்கிறாங்க அதிமுக தாவேக்கா ஒன்றா போனாலும் போயிடும், பாஜக விட்டுட்டு அதிமுக வந்தாலும் வந்துடும்னு சொல்கிறாங்க. அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒருவேளை வந்து அதிமுக பாஜக ரெண்டும் இருக்கிற இடத்துல தாவேக்கா போகுமானா அதுக்கான முயற்சி நடக்கலாம். ஆனால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது அந்த 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 விஷயம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்படியே நிறைவேறினா கூட எடுத்த உடனே தாவேக்கா அடி வாங்கிடும். ஆக்சுவலாக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அங்கே போய் சேர்ந்த உடனே அது கண்டிப்பாக ஒரு 15% ஓட்டை முதலே இழந்துடும். அது ஆக்சுவலாக அந்த அணி முதல்ல இழந்துடும். அது இன்னும் திமுகவுக்கு வெற்றி வந்து ரொம்ப சுலபமாயிடும் ஆக்சுவலாக.